ஹாய் ஹலோ வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஊர் பெயர்களின் மருவு. மருவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு சொல்லை வந்து நம்ம முழுமையாக பயன்படுத்தாமல் அதை திரிஞ்சு அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்துறது தான் மருவு அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து என்ன என்ன அப்படின்னா, இலக்கண நெறியில் இருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொற்களை தான் மருவு அப்படின்னு சொல்லலாம். இப்போ தஞ்சாவூருக்கு தஞ்சை அப்படின்னு சொல்கிற மாதிரி, திருநெல்வேலியை நெல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி, குறிஞ்சி அப்படிங்கிறது குறிச்சி அப்படின்னு சொல்லி மருவி வருது. குறிஞ்சி நிலத்தில் உள்ள ஊர்களெல்லாம் குறிச்சி அப்படின்னு சொல்லி மருவி வருது. அதுதான் ஆழ்வார்குறிச்சி, கல்லிடைக்குறிச்சி, கள்ளக்குறிச்சி, மொடக்குறிச்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஆற்றூர் அப்படிங்கிறது எப்படி மருவி வருது? ஆத்தூர் அப்படின்னு சொல்லி. அதே போல் கல்வெட்டில் காணப்படுற மதிரை அப்படிங்கிறது மதுரையாகி இன்னைக்கு எப்படி கூப்பிடுதாங்க? மதுரை அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு. கோயம்புத்தூரை கோவை அப்படின்னு சொல்லி கூப்பிடுறோம். கூரநாடை கொரநாடு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறோம். ஆழ்வார் பிறந்த, அதாவது ஆழ்வார்கள்லேயே சிறந்த ஆழ்வார் யார்? நம்மாழ்வார். அவர் பிறந்த குருகூரை வந்து இப்போ எப்படி ஆழ்வார் திருநகரை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கரிவலம் வந்த நல்லூர், சங்கரன் கோவில் பக்கத்தில் இருக்க அந்த கரிவலம் வந்த நல்லூரை கருவை நல்லூர் அப்படின்னு சொல்கிறோம். கோவை, குடந்தை, எந்தை, போது, சோனாடு இது எல்லாமே மருவு பெயர்கள். அதாவது இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொற்களை தான் மருவு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்.